தவக்காலம் 4ஆம் வாரம் திங்கட்கிழமை. யோவான் நற்செய்தி அதிகாரம் 4 இறை வார்த்தை 43 54. ஒரு தந்தை மிகுந்த கவலையோடு ஆண்டவர் இயேசுவிடம் ஓடி வர்றாரு. தன் மகன் மரணப்படுக்கையில் கிடக்கிறான். அவர் ஒரு அரசு அதிகாரி. அதிகாரமும் பதவியும் இருந்தாலும் ஆனால் அதை வைத்து எதுவும் செய்ய முடியவில்லை. ஆண்டவர் இயேசுவை தேடி வருகிறார். ஆண்டவர் இயேசுவிடம் ஐயா, என் மகன் இறப்பதற்கு முன்பாக வந்து அவனை சுகப்படுத்தும், காப்பாற்றும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போ, உன் மகன் பிழைத்துக் கொள்வான். உடனே புறப்பட்டு போகிறாரு. ஆனால் அவர் வந்தது என்ன? ஆண்டவரே நீங்கள் வாங்க, நீங்கள் வந்து என் மகனை வந்து காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டவர் அவரை இருந்து கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு போகணும்னு நினைக்கவே இல்லை. நீ போ, உன் மகன் பிழைத்துக் கொள்வான். அதை நம்பினார். அந்த வார்த்தையை நம்பி அவர் புறப்பட்டார். அந்த நம்பி புறப்பட்ட அந்த நேரத்திலேயே அவருடைய மகன் அங்கு பிழைத்து கொண்டான். அங்கிருந்து அவனுடைய வீட்டிலிருந்து வேலையாள் திரும்பி வந்து அவன் மகன் பிழைத்து கொண்டான் அப்படின்னு சொல்கிறான். பாருங்களேன், அவருக்கு இருந்த நம்பிக்கையை. நம்ம பல நேரத்தில் ஆண்டவர் வரணும், என்ன தொடணும், என்ன ஆசீர்வதிக்கணும், அவர் கைப்படணும், அப்போ தான் நான் குணமாவேன் அப்படின்லாம் பல நேரத்தில் நம்புகிறோம். ஆனால் இந்த அரசு அதிகாரிக்கு இருந்த மிகப்பெரிய நம்பிக்கை, நீ போயா, மகன் பிழைத்து கொள்வான். இல்லை ஆண்டவரே, நீங்கள் தயவு செய்து வாங்க, நீங்கள் வந்தால் தான் நடக்கும். அப்படி கெஞ்சி கூத்தாடி காத்துக்கிட்டு நிற்கவே இல்லை. நம்ம வாழ்க்கையில் இதே போல தான் பல நோய்கள், பிரச்சனைகள், வாதைகள், துன்பங்கள் எல்லாம் இருக்கிறப்ப என்னை ஆண்டவர் தொடணும், என்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும், என்னை ஆண்டவர் தொட்டால் போதும் அப்படிலாம் பல நேரத்தில் கேஞ்சிக்கிட்டு இருக்கோம். இல்லை, ஆண்டவருடைய வார்த்தை போதும், அப்பா நீங்கள் சொன்னால் போதும், அவ்வளோதான், நான் குணமடைவேன். இந்த விசுவாசம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய விசுவாசம். அந்த நம்பிக்கை நாம் எல்லோருக்குள்ளாகவும் வேண்டும் என்ற நாளிலே ஜெபிப்போம். ஆண்டவரே, நீ உமது வார்த்தையில், நீ சொன்ன அந்த வார்த்தையில் எனக்கு சுகம் கிடைக்கிறது, நீ சொன்ன அந்த வார்த்தையில் எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கிறது, நீ சொல்லுகின்ற அந்த வார்த்தையில் என் வாழ்வே மாறிவிடும் என்று எப்போது நம்புகிறோமோ அப்பொழுது நம் வாழ்க்கை மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்கும். ஆமென்.